ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாழ்க்கைன்றது ரொம்ப அழகான விஷயங்கள் நிறைஞ்சிருக்கு. அதில் சில கஷ்டமான விஷயங்கள் எல்லா வயசுலேயும் வரும். அதில் ஒரு முக்கியமான விஷயம் காலேஜ் படிக்கும்போது அரியர் வச்சிருக்கிறது. நீங்கள் காலேஜ் படிக்கும்போது 1, 2 அரியரில் ஆரம்பித்து ஒவ்வொரு செமஸ்டரும் அந்த அரியர் இன்க்ரீஸ் ஆக வாழ்க்கையில் ஒரு பயம் வரும். எப்படி அரியர் கிளியர் பண்ண போகிறோம், ப்ளேஸ் ஆக போகிறோம், எப்படி வேலைக்கு போய் ஜாயின் பண்ண போகிறோம் அப்படின்ற ஒரு பயம் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். சரி, காலேஜ் படிக்கும்போது இந்த மாதிரி ஒரு பயம் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா, காலேஜ் முடித்து வெளியில் வந்ததுக்கப்புறமும் அரியர் கிளியர் பண்ணலைன்னா, அந்த அரியர் கிளியர் பண்ணாதனாலேயே வேலை கிடைக்காம இன்னும் பயம் அதிகமாகி நொந்து வாழ்க்கையில் விரக்தி வந்துடுது. அது மட்டும் இல்லாமல் நமக்கு நம்மளே பிடிக்காமல் போயிடுது. ஏன் இன்னும் சம்டைம்ஸ் செத்துடலான்னு கூட சில பேர்த்துக்கு தோணும். வேறு வழி இல்லாமல் எல்லாத்துட்ட இருந்தும் ஒதுங்கியே இருக்க வேண்டியதாக இருக்குது. பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ்னு எல்லாரும் நம்மளை கேவலப்படுத்துவாங்க. அதெல்லாம் சகிச்சுக்க வேண்டியது இருக்குது. நீங்கள் அரியர் வச்சுருக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் இந்த வீடியோ முழுக்க உங்களுக்கு தான். இந்த வீடியோவோட சேர்ந்து இதோட கண்டினியூஸாக பல வீடியோஸ் போடலான்னு இருக்கேன். எல்லாமே அரியரை எப்படி கிளியர் பண்ணுறது அப்படின்னு நான் என்ன அனுபவபூர்வமாக உணர்ந்தனோ அதைத்தான் நான் சொல்ல போகிறேன். அப்படி என்ன நான் அரியர் கிளியர் பண்ணேன்னு கேட்குறீங்களா? 30 அரியர் நான் வச்சு கிளியர் பண்ணியிருக்கேங்க. அந்த 30 அரியரையும் எப்படி நான் கிளியர் பண்ணேன், என்னென்ன மெத்தடெல்லாம் நான் யூஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த பிளேலிஸ்ட்டில் இருக்கக்கூடிய வரிசையாக நான் ஒவ்வொரு வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். எல்லாத்துலேயும் இருக்கக்கூடிய நோக்கம், நீங்கள் இந்த வீடியோஸ் எல்லாத்தையுமே கண்டினியூஸாக பார்த்து அதில் நான் என்னென்னலாம் சொல்கிறேனோ அதை கன்ஃபார்மாக செயல்படுத்தினீங்கன்னா 100% நீங்கள் எவ்வளோ இன்டர்னல் கம்மியாக வச்சுருந்தாலும் சரி, எந்த அரியர் பேப்பராக இருந்தாலும் சரி, ப்ராப்ளமேட்டிக் பேப்பராக இருந்தாலும் சரி, தியரி பேப்பராக இருந்தாலும் சரி, உங்களால் கன்ஃபார்மாக 100% பாஸ் பண்ண முடியும். இந்த படத்தில் பார்க்குறது என்னோடய பிஇ மார்க் ஷீட். பிஇயில் நான் மொத்தம் 18 அரியர் வச்சு கிளியர் பண்ணியிருக்கேன். இதில் 13 அரியர் ஒரே அட்டம்ப்டில் ஒரே செமஸ்டரில் கிளியர் பண்ணியிருக்கேன். இந்த படத்தில் பார்க்குறது எம்இ மார்க் ஷீட். இதுலேயும் 16 பேப்பர் ஒரே செமஸ்டரில் கிளியர் பண்ணியிருக்கேன். இவ்வளோ அரியர்ஸ் ஏன் வச்ச அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, என்சிசி, கேம்ஸு, படிக்காமல் விட்டது, அப்படி இப்படின்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே விட்டது, இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் சொல்லலாம். ஓகே, அடுத்து இந்த படத்தில் பார்க்குறது என்னோடய பிஹெச்டி மார்க் ஷீட். பிஇ, எம்இ மாதிரி இல்லாமல் ஒரு மெச்சூரிட்டி வந்ததுனால பிஹெச்டியில் எந்த அரியரும் வைக்கலை. அது மட்டும் இல்லாமல் அரியர் வச்சு கிளியர் பண்ணால் உங்களுக்கு கிடைக்கிற எக்ஸ்பீரியன்ஸே தனி. அதனால லைஃப்பில் நீங்கள் எவ்வளோ தூரம் வேணாலும் அச்சீவ் பண்ண முடியும். இந்த பாருங்கள், என்னோடய பிஹெச்டி மார்க் ஷீட்ஸில் எல்லாத்துலேயுமே ஏ கிரேடு தான் வாங்கியிருக்கேன். இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, அரியர் வச்சுருக்கிற டயத்தில் பேரண்ட்ஸ், டீச்சர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ்னு உங்களுக்கு எக்கச்சக்கமான ப்ரெஷர்ஸ் வரும். உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் அதிகமாகும். ஆனால் இதெல்லாம் நீங்கள் கேர் பண்ணாமல் லைஃபுக்கும் சக்ஸஸ் பண்ணுறதுக்கும் இந்த அரியர்ஸ் வச்சதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படின்றது நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். சரி, நீங்கள் அரியர் வச்சுருக்கீங்க, எவ்வளோ அரியராக வேணாலும் இருக்கட்டும், அதை எப்படி கிளியர் பண்ணுறது அப்படின்றது தான் முக்கியம். கன்ஃபார்மாக உங்களால் கிளியர் பண்ண முடியும். ஏன் இதை நீங்கள் பாசிட்டிவாக இருக்கக்கூடாது? மொத்தம் உங்களுக்கு 100 மார்க் கொஸ்டின் கேட்குறாங்க. அந்த 100 மார்க்லாம் சாய்ஸோடு சேர்த்து 100 மார்க் கேட்குறாங்க. ஆனால் நீங்கள் 50 மார்க் எடுத்தால் போது நீங்கள் பாஸ் பண்ணலாம் அப்படின்னு பாசிட்டிவாக நினைக்கணும். இது சம்மந்தமாக நான் சீரீஸ் ஆஃப் வீடியோஸ் போடலான்னு இருக்கேன். ஃபஸ்ட்டு வீடியோ எடுத்துக்கிட்டிங்கன்னா, அரியர்ஸை கிளியர் பண்ணுறதுக்கு எப்படி பிளான் பண்ணுறது, உங்களுக்கு மொத்தம் எத்தனை பேப்பர் அரியர் இருக்குது, அதில் எவ்வளோ ப்ராப்ளமேட்டிக் பேப்பர், எவ்வளோ தியரி பேப்பர், அதில் எவ்வளோ இன்டர்னல் வச்சுருக்கீங்க, இன்னும் எவ்வளோ நாள் எக்ஸாமுக்கு இருக்குது அப்படின்றதெல்லாம் வச்சுக்கிட்டு நான் கால்குலேஷன் பண்ணி ஒரு ஐடியா கொடுக்கலான் இருக்கேன். அதுக்கடுத்து 2வது வீடியோ எடுத்துட்டிங்கன்னா, எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, எக்ஸாமுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு மரத்தை வெட்டுறதுக்கு எடுத்துக்கிற டயத்தை விட அந்த மரத்தை வெட்டுறதுக்கு தேவையான கோடாரியை எப்படி ஷார்பன் பண்ணுறோம், அதை என்னென்ன மெத்தட்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். அதனால் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்றதுக்கு தனியாக ஒரு வீடியோ போடலான் இருக்கேன். அதுக்கடுத்து பிஃபோர் எக்ஸாம் எப்படி ரெடி ஆகணும், என்ன சாப்பிடணும், என்ன சாப்பிடக்கூடாது, எப்படி தூங்கணும், எப்படி மைண்டை வச்சுக்கணும் அப்படின்லாம் சேர்த்து இன்னும் நிறையா விஷயங்கள் ஒரு வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் ப்ரெசன்டேஷன், எக்ஸாம் டயத்தில் எப்படி ஆன்சர் எழுதணும், எதை முதல்ல எழுதணும், எதை பின்னாடி எழுதணும், எப்படி டயத்தை மேனேஜ் பண்ணணும் அப்படின்னு ஒரு வீடியோ போடலான் இருக்கேன். இப்படி சீரியஸ் ஆஃப் வீடியோஸ் இது சம்மந்தமாக போடலான் இருக்கேன். இந்த வீடியோஸ் எல்லாம் கண்டினியூஸாக பார்த்து அதில் சொன்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணிங்கன்னா 100% நீங்கள் எவ்வளோ அரியர் வச்சுருந்தாலும் நீங்கள் பாஸ் பண்ண முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.